வாங்கம்மா. அம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. பால் காய்ச்சலான்னு இருக்கோம். நீங்க அவசியம் வரணும். வர்றோம்மா. அவங்க இல்லையா? யாரு? மருமகளா? ஆமா, உள்ள சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க. கூட்டிட்டு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்கம்மா. அவசியம் கூட்டிட்டு வரேன். நாங்க வரோம். எல்லாரும் கொடுப்பா. இந்தாங்கக்கா, எடுத்துக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமா எடுத்துக்கோங்க. இந்தாங்க, இந்தாங்க, இந்தாங்கக்கா. சாப்பிடுமா, சாப்பிடு. எடுத்துக்கோங்கக்கா. பாப்பா, எடுத்துக்கோமா. பாப்பா சாப்பிடணும். சாப்பிடு. கொடுமா. எடுத்துக்கோங்க. இந்தாங்க. எடுத்துக்கோமா. இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. குழந்தை கொடுங்க. இந்த குடி. குடிமா, எல்லாத்தையும் குடி. போயிட்டு வரோம்மா. வாங்க. சரி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரோம்மா. வரேங்க. வாங்க. அம்மா, இன்னொரு ஸ்வீட் சாப்பிடுங்களேன். வேண்டாம், போதுமா. சாப்பிடத்தானே வாங்கியிருக்கு. பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா. வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்கா? சரி சரி. வெட்கப்படுறா. வந்த முத நாளே எல்லார் மனசுலயும் இடம் முடிச்சிட்டீங்க. ஆனா நாங்க தான் வந்ததும் வராதுமா உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டோம். இதுல என்னம்மா சிரமம்? மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படிமா? இருந்தாலும் ஒட்டா உறவா திருப்பி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட யோசிக்காம எங்க கஷ்டத்தை பார்த்த உடனே இத்தனை பணத்தை யாருங்க தூக்கி கொடுப்பாங்க? சமயத்துல நீங்க செஞ்ச இந்த உதவிய எங்க உயிர் இருக்க வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோங்க. அம்மா, நாங்க செஞ்ச உதவியே சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பூமிக்கு பாரமா வாழ்ற எங்க பூர்வீகம் சொல்லி பூரிச்சு போற அளவுக்கு இல்லைங்க. என் பேரு அண்ணம்மா. என் வீட்டுக்காரர் ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்தாரு. என் புருஷன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தான் ரிட்டையர் ஆகும்போது மகன் சம்பாதிக்க வந்துருவா, அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு அந்த மனுஷன் கனவு கண்டாரு. ஆனா நான் பெத்த ஒத்த பிள்ளை ரகுநாதன் சேர்த்த சேர்க்க சரியில்லாம ஊர்ல இருக்க அத்தனை கெட்ட பழக்கத்தையும் பழகிட்டான். அவனை பத்தி கவலைப்பட்டேன். அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. நான் அத்தோடவாவது விட்டுருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது திறந்துவான்னு சொல்லி இவங்க அம்மா காயத்ரிய கல்யாணம் பண்ணி வச்ச. பாவம், இப்ப அவளும் சேர்ந்து கஷ்டப்படுறா. தான் புருஷன் திருந்தணும், வேலை வெட்டிக்கு போகணும், 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேரை போல நாமும் நல்லபடியா வாழணும்னு இவங்க அம்மா கோயில் கோயிலா ஏறி இறங்கி முறையிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா எந்த தெய்வமும் கண்ணை திறந்து பார்த்த பாடில்ல. எப்ப எங்க வேதனை தீருமோ அந்த தெய்வத்துக்கு தான் வெளிச்சம். அப்போ குடும்பத்துக்கு என்னதான் வருமானம்? மாசம் மாசம் வர்ற அவரோட பென்ஷன் பணம் தான். ஆனா அந்த பணத்தையும்
அவங்கிட்ட இருந்து போராடி தான் காப்பாத்த வேண்டியிருக்கு. கொஞ்சம் அசந்தா அவன் அதையே எடுத்துட்டு போய் குடிச்சு சூதாடிட்டு வந்துடுவான். இப்போ உங்க மகன் ரகு எங்க இருக்காரு? எங்க குடிச்சிட்டு எங்க சூதாடிக்கிட்டு எங்க இருக்கானோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஜெயிக்க போறது நான் தான்டா. எந்த கார்டு போட்டாலும் அடிக்கிறேன். பாப்பா என் கார்டை ஏன்டா பாக்குற? அங்க பார்த்தாடுறா. ஏண்டா கருப்பு, ஒண்ணு சீட்டை போடு இல்ல சீட்டை எடு. இப்படி சீட்டைய விரைச்சு விரைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா ஏமாந்துட்டேன்னு ஏமாந்துட்டேன். டேய், ஆடுறதா இருந்தா ஆடு, இல்லைன்னா காடை மூடி வச்சுட்டு போடா. நான் எதிர்பார்த்த கார்டே வரலண்ணே. என்ன எதிர்பார்த்த? 3 ஜோக்கர் 2 ரம்மி வரும்னு எதிர்பார்த்தேண்ணே. அதெல்லாம் ஆடும் போது தான்டா வரும், போடும் போதே வராது. ஆடு. ஐ டோன்ட் லைக் திஸ். அப்போ மூடு. பாத்தியா, காடுன்னா இப்படி இருக்கணும். ஆடுறா. அண்ணே, அது வேண்டாண்ணே, அது வேண்டாண்ணே, அது வேண்டாண்ணே. அது அந்த சீட்டு, அந்த சீட்டை விடுங்கண்ணே. அடுத்த ஜோக்கர் தானே. டேய், தோத்து போயிட்டு இல்ல. உன் கார்டை பார்த்து உனக்கு ஒழுங்கா விளையாட தெரியல. என் கார்டை பார்த்து என்ன ஐடியா கொடுக்குற? தோத்து போனவன் ஐடியா கொடுக்குற ஒரே இடம் சீட்டாடு தான். குவார்டர் வேணும்ல உனக்கு. வாயை மூட்டு பேசாம இருக்கணும். ஆடுற. வின்னீங்களா? எப்படி சொன்ன இல்ல? என்ன மச்சான், கையில 10 பைசா இல்லாம எல்லாத்தையும் ஜெயிச்சு விட்ட. ஏதாவது பார்ட்டி கீட்டு ஏற்பாடு பண்ண. என்னைக்கிடா விட்டுருக்கிறீங்க? முடிச்சிட்டு தானே அனுப்புவீங்க. குடிங்க, சந்தோஷமா குடிங்க. நான் அப்பவே சொன்னேன்ல. என்னடா சொன்ன? குவார்டர் தான். அதான் கணக்குல கரெக்டா இருப்பிய நீ. இதோ பார், வா சந்தோஷமா போய் சாப்பிடுவோம், சரக்கு அடிப்போம், வா. கலங்க என் கப்பத்த முக்க தொட்டு பாடாத வாய திறந்து அடி வாடி அடி வலோ. உங்க அக்கா பெத்த முக்கா தொட்டு உள்ள இருக்க, போய் பாரு. என்னடா இப்படி கோபப்படுற? நீ ஒரு வகையில அக்கா பொண்ணு தானே. அதுக்கு என்ன இப்போ? என்னடா கையில கத்தியோட இப்படி கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? கையில கல் எடுக்காம நான் எப்படி விரட்ட முடியும்? என்ன நாயின்னு சொல்றியா? பரவாயில்ல, என்ன நம்பி வந்தா நன்றியோடு வச்சு காப்பாத்துவன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏய், உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க இருந்து கிளம்பு. சரி, கோபத்துல கைகை வெட்டிக்கு போறேன். ஆமா, நான் ஒன்ன காய்கறிகளை நறுக்கி கொடுக்கட்டுமா? உன் உதவி எனக்கு தேவையில்லை. போற சொல்றல, கிளம்பு. போறேன். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டிட்டு போறேன். சத்தியம், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா பாருங்கப்பா, இவர் என்னென்னமோ பேசுறாரு, என்னென்னமோ பண்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒண்ணு இல்ல மாமா, ராதா அக்கா பொண்ணு தானேன்னு கொஞ்சம் தமாஷ் பண்ண, அவ்வளவுதான். உன் அக்கா பொண்ணு உள்ள இருக்கா, அவகிட்ட போய் தமாஷ் பண்ணு. அவளும் உன் லெவலுக்கே தமாஷ் பண்ணுவா.
கல்யாணம் நிச்சயமான பொண்ணுகிட்ட தமாஷ் பண்றானா தமாஷ். பட என்னது, ராதாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? இன்னும் 10 நாள்ல கல்யாணங்கிறேன். நான் பர்சம் போடலையே. நான் இன்னும் காலில் செருப்பு போடலையே. அவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சா? நான் வச்சுக்கிறேன். அக்கா அக்கா அக்கா. ராதா, அவன் ஒரு மோசமான பேர் வழிமா. அவங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. சரிப்பா. நீ உன் வேலையை கவனி. அக்கா கொண்டாடி. அக்கா அக்கா வாடா. என்ன ராதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சாமே? ஆமாண்டா, மாப்பிள்ளை பேரு மகேஷ், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், சொத்து பத்துன்னு எக்கச்சக்கம். அவனை தான் நம்ம சுதாவுக்கு வளைச்சு போடலான்னு நினைச்சேன். இதை பாருடா தம்பி, நம்ம சுதாவுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆமா மாமா, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஏய், உனக்கு பிடிச்ச ரெடி பண்றது அந்த சனியனுக்கு தானே அவனை கட்டிக்கிற குடுப்பு இருக்கு. இப்ப என்ன, சுதாவுக்கு மகேஷ் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானே? ஃபாலோ மீ. என்னடா தம்பி பண்ண போற? அங்க வந்து பார். வாடி வாடி, வா போய் பார்க்கலாம். அப்பா இந்தாங்க. எல்லாரும் இங்க கவனிங்க. நான் ஒரு செய்தி சொல்ல போறேன். மகேஷுக்கும் சுதாவுக்கும் கல்யாணம். அதே மாதிரி எனக்கு ராதாவுக்கு கல்யாணம். இத மாத்தத்துக்கு யாராவது முயற்சி பண்ணீங்க, என்னுடைய மந்திர சக்தியால உங்களை எல்லாரும் பஸ்மமாக்கிடுவேன். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. அக்கா வர. அப்பா, அந்த குள்ள சொல்லிட்டு போறத கேட்டீங்களா? சரி விடுமா, அவன் சின்ன பையன், ஏதோ சொல்லிட்டு போறான். நான் இருக்கேன்ல. இல்லப்பா, அவரு என்ன, அவன் ஒரு மந்திரவாதி, அவனுக்கு மந்திரங்கள்லாம் தெரியும்னு சொல்றியா? அவனோட பெரிய மந்திரவாதியெல்லாம் எனக்கு தெரியுமா. இதை பார், உனக்கும் மகேஷுக்கும் தான் கல்யாணம். இது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாம போ. என்னடா இது, இந்நேரத்திலே தெருவே இருட்டி போயிருக்குது. இந்நேரத்துல எல்லாம் தூங்கிட்டானுங்களா, இல்லை கரண்ட் செலவு மிச்சப்படுத்தலான்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களா? எங்க நம்ம வசந்த மாளிகையை காணோம். வந்துடுச்சு. 2 ஓட்டை ஜன்னல், ஒரு இத்து போன கதவு, ஒரு ஒத்த மரம். கன்ஃபார்மாக இதுதான் நம்ம வீடு. கட்டிடுவோம். ஏய் காயத்ரி, காயத்ரி, ஏய் காயத்ரி, ஏய், என்னடா இது? நம்ம வீட்டு கதவு தட்டினா எய்த்த வீட்டில் லைட் எரியுது. இன்னைக்கு வேணா வேடிக்கை பார்த்துட்டு வச்சுக்கிறேன். டேய் காயத்ரி, என்னடி பண்றீங்கல்ல? டேய் காயத்ரி, காயத்ரி, ஏய், என்னடா இவன் தான் காயத்ரி புருஷன் ரகு போல இருக்கு. ஆமாத்த, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். இவனுக்கு போதை தான் அடையாளம் போல் இருக்கு. டேய் கதவை தவறினா டேய் பாத்துடா. பார்த்தா பார்த்துன்னா 10 வருஷமா எவ்வளோ தானே பார்த்துட்டு இருக்கிறேன். கதவை திறக்க வேண்டிய ஒரு நேரம் புருஷன் வெளியில் நின்று காட்டு கத்திட்டு இருக்கிறேன். உனக்கு அப்படின்னு ஆனந்தம் செய்யணும் சொல்லு. குடிகார பாவி, காலையிலிருந்து இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம இப்படி குடிச்சிட்டு சூதாடிட்டு வந்து கும்மாளம் போட்டுட்டு இவளை அடிக்கிறியடா பாவி. தவார், நான் குடிக்கிறதும் புதுசு இல்ல, அவளை அடிக்கிறதும் புதுசு இல்ல, அவ அடி வாங்குறதும் புதுசு இல்ல. நீ ரொம்ப பேசுறேன்னு வச்சுக்குவேன், உன்னையே அடிப்பேன். அடிடா, உன்னை பெத்த பாவத்துக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இப்ப அடி வாங்குறது ஒண்ணுதான் பாக்கி, அதை அனுபவிச்சிடுறேன். அடிடா அடிடா, நல்லா அடிடா அடிடா அடிடா. அடி உள்ள போங்கத்த, அத்தை நீங்க முதல்ல உள்ள போங்கத்த. இல்லம்மா, எப்போ இவன் என்ன அடிப்பேன்னு சொன்னானோ அவன் அடிச்சுட்டே உள்ள போட்டும். அடிடா அடி. அத்தை, நீ முதல் தடவையா குடிச்சிட்டு வரும்போதே உன்னை அரைஞ்சிருந்தா இப்ப எனக்கு இந்த நிலைமை வருமா?
அப்ப விட்டத இப்ப செய்யறேன்டா. பாவி பாவி. குடுப்பியாடா? குடுப்பியா? குடுப்பியா? சொல்லுடா. சொல்லு சொல்லு. குடுப்பியா? குடுப்பியா? அத விடுங்க அத்தை. டேய் இதுக்கெல்லாம் காரணமே நீதான்டே. அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குற. வேடிக்கை பாக்குறேன். இன்னொரு எல்லாம் சரியா போயிருக்கு. நடிக்கிறேன் கொண்டு போட்டுருவான் ஜாக்கிரதை. அப்பா அம்மாவை அடிக்காதீங்கப்பா. ஏய் என்ன பா தபால் சம்பாதிக்கணும் இல்லையோ ஆம்பளைன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் பேசுங்க வச்சுக்கிறேன். கேள்வி கேட்குறீங்க. காயத்ரி படுற எல்லா கஷ்டங்களுக்கும் அவ புருஷன் இந்த ரகு தான் காரணம். நாம முதல்ல ரகுவை திருத்தி அவனை ஒரு மனுஷன் ஆக்கிட்டா காயத்ரி நிம்மதி ஆயிடுவா. அதுக்கப்புறமா அவனும் ஒரு வேலையை தேடிக்குவான். நம்மளும் காயத்ரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம். ஆமா பாட்டி, முதல்ல நாம ரகுவை திருத்தணும்.